ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் நிலம்பரை போல மேற்றினை நந்தி மகன்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உற்சாகத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஜூன் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்று கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுகஸ்தானம் எனும் 4ஆம் வீட்டில் குரு பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து சஞ்சரிக்கும் இக்காலகட்டத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்கள் பெயரில் வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்குவீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களிலும் விளையாட்டுகளிலும் ஆர்வம் அதிகரிக்கும். கலை மற்றும் விளையாட்டு துறையில் உள்ளவர்கள் உங்கள் துறையில் உள்ள மதிநுட்பமான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடன் உள்ள மற்ற கலைஞர்களை விட உங்களின் திறனானது மேம்பட்டு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இம்மாதம் முழுவதும் எப்பொழுதும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சில சச்சரவுகளும் மன சங்கடங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் மனபலமும் உடல் பலமும் ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். புதிய காதல் உருவாகும். புதிய முயற்சிகளை தொடங்க இது சரியான நேரமாகும். வேலை மற்றும் தொழிலில் சீரான முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். இம்மாதம் 3ஆம் இடம் அதிக பலம் பெற்று இருப்பதால் இளைய சகோதர வழியிலும் ஆதாயத்தை பெறுவீர்கள். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். இம்மாதம் ஆடம்பர விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கடன் பெற்றாவது நீங்கள் நினைக்கும் செயல்களை செய்து முடிக்க நினைப்பீர்கள். நீங்கள் 7.5 சனி காலகட்டத்தில் விரய சனியில் உள்ளீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று நீங்கள் பெறுகின்ற தேவையற்ற கடன் ஜென்ம சனி காலகட்டத்தில் சரியான வருமானம் இல்லாமல் கடன் பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும். எனவே முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் கடன் பெற்று செலவிடுங்கள். எதிரிகள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருங்கள். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானே 8ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாவீர்கள். எனவே இம்மாதத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சனி பகவான் மற்றும் கேது பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இடங்களிலேயே சஞ்சரிக்கின்றன. எனவே இம்மாதம் மேஷராசி நேயர்களுக்கு அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது. ஜூன் மாதத்தில் 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த 3 நாட்களை புதிய தொடக்கங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. மேஷராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.